என்னது 400 கோடி ரூபாய்க்கு மேல பொங்கல் பரிசா செலவிட போறாங்களா? அது எப்படி? நம்மளோட தமிழக அரசு சார்பில் வந்து பாத்தீங்கன்னா 2009ஆம் வருஷத்துல இருந்து கண்டினியூஸா வந்து இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க. அது வந்து கண்டிப்பா இந்த வருஷமும் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து ஒரு வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்புல வந்து எவ்வளவு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, அது எப்படி வந்து யார் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 விதமா பிரிச்சிருக்காங்க. அந்த 2 விதம் எப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த பரிசு பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப அட்டைதாரர்கள், இந்த மாதிரி ஒரு 2 விதமா மட்டும்தான் இவங்க வந்து கொடுக்க போறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அரசு ஊழியர்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு 3 கேட்டகரியா அவங்க பிரிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரசு ஊழியர்கள் அப்படின்றது வந்து யார் யார் அடங்குவாங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள், அப்புறம் வந்து அரசு ஆசிரியர்கள், அப்புறம் வருமான வரித்துறையை சார்ந்தவங்க, அது இல்லாம வந்து இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வராங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து பணியிடங்களை பொறுத்து, அப்புறம் வந்து அவங்க வந்து வேலை செய்ய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ்ல பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து சி மற்றும் டி இந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு வந்து தலா 3000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க தமிழக அரசு சார்புல. அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேலையில வந்து சேர்ந்து, அதாவது எந்த வருஷம் அப்படின்னா 2022-23 இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா வேலையில சேர்ந்து மினிமம் ஒரு 240 நாளாவது வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா 1000 ரூபாய் வந்து பரிசு பொருள் வந்து பொங்கல் பரிசா கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து 3வது கேட்டகரியில இருக்கவங்க யாருன்னா, வேலைலாம் செஞ்சுட்டு இப்ப ஓய்வூதிய அதிகாரிகளா இருப்பாங்க. அதாவது வேலை செஞ்சுட்டு இப்ப வந்து ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா 500 ரூபாய் வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து கொடுக்க இருக்காங்க. இந்த அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசா எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 167 கோடியே 68 லட்சம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடும்ப அட்டைதாரர்கள், இந்த குடும்ப அட்டைதாரர்கள் வந்து தமிழகத்துல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா ஏறக்குறைய 2 கோடியே 17,57,000 பேர் மேல இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பொங்கல் பரிசா வந்து தலா 1000 ரூபாய் வந்து நம்ம பொங்கல் பரிசா அறிவிக்க போறாங்க. இப்ப இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்காக அரசு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 238 கோடியே 92 லட்சம் வந்து பொங்கல் பரிசா வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இப்ப தமிழக அரசு சார்புல. இப்ப வந்து நம்ம அந்த அரசு ஊழியர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்ப அட்டைதாரர்கள் இவங்க 2 பேருமே சேர்த்து இந்த பொங்கல் பரிசா 2024வது வருஷம் அரசு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்க அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 405 கோடி போகுது. இப்ப இந்த பொங்கல் பரிசுல வந்து என்னென்ன பொருட்கள் தர போறாங்க அப்படின்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அப்புறம் வந்து இந்த ஒரு வேட்டி ஒரு சேலை, இது எல்லாமே வந்து பொங்கல் பரிசா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி வந்து எல்லா இடத்துலயும் வந்து கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து நமக்கு வெளியிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அதனால வந்து மேக்சிமம் வந்து நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இப்ப அடுத்த வாரத்துல இருந்து இந்த நியாய விலை கடை எல்லா ரேஷன் கடையிலயும் சரி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா வந்து திங்கட்கிழமையில இருந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்குள்ள கொடுத்து முடிச்சிருவாங்க. நீங்க தாராளமா அங்க போய் வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி நீங்க இன்னொரு தகவலை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற வீடியோ போய் பாருங்க. நான் உங்களை அங்க வந்து பாக்குறேன்.